ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லியில் நடந்த பாம் பிளாஸ்ட் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். கடைசி நேர்காணலே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஆரம்ப கட்டத்துல. தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேல தாண்டிடுச்சு. இப்போ என்ன நிலைமையில இருக்கு டெல்லியினுடைய அந்த பாம் பிளாஸ்ட் அப்டேட்? இல்ல, இப்போ கைது நடவடிக்கைகள் தான் பயங்கர தீவிரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியான ஒரு பெரிய நடவடிக்கை வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கான அறிகுறிகள் இப்ப வரைக்கும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா இப்ப வரைக்கும் இல்ல. ஏன்னா பகல்காம்ல நடந்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பகல்காம்ல நடந்தது எல்லை தாண்டி வந்த தீவிரவாதிகள், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்து இங்க தீவிரவாத வெறியாட்டத்தை செஞ்சுட்டு தப்பிச்சும் போயிட்டாங்க, எல்லை கடந்து திருப்பி போயிட்டாங்க அப்படின்றதா கிடைக்கப்பட்ட தகவல். அதுக்கு முக்கிய பின்னணி பாகிஸ்தான் அப்படின்றதுக்கான உறுதியான ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. அதனால நம்ம இம்மீடியட்டா ஒரு மிலிட்டரி ரீதியிலான ரிட்டாலியேஷன், ஒரு பதிலடி தாக்குதல் நம்ம ஆபரேஷன் சிந்தூரும் நடத்தியிருந்தோம், அவங்களுடைய தீவிரவாத முகாம்களை குறி வச்சு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீண்ட கால திட்டமிடலா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல ஒரு விரிவான திட்டமிடலா இருந்து நாடு முழுக்க பயணம் பண்ணி மூளைச்சலவைகள்லாம் செஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்தே இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டிருக்கு. அதனால இதோடைய நெட்வொர்க் எப்படிலாம் போச்சு அப்படின்றதா விரிவடையும். குறிப்பா கல்லூரி மாணவர்கள், இந்த மூளைச்சலவை செய்யறதுக்காக வரவழைக்கப்பட்ட அந்த வேற நபர்கள், மருத்துவர்கள் அப்படின்னு இந்தியா ஃபுல்லா விரிவடைய போகுது. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி இன்னும் ஒரு வாரத்துல தென்னிந்தியாவுக்கும் எண்ணெய் அதிகாரிகள் வரலாம். தமிழ்நாட்டுல இதுக்கான தொடர்புகள் எதுவும் இருக்கா, கேரளாவில் இதுக்கான தொடர்புகள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி இந்தியா முழுவதுமே இப்படியான தாக்குதல்களை நடத்துறதுக்கு, இப்படியான ஒரு தீவிரவாத அட்டாக்ஸை நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ முழுக்க கார் வெடிகுண்டு அப்படின்ற அந்த மாடியூல்ல, ஏன்னா ஒவ்வொரு அவங்களுடைய டெரர் அட்டாக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒரு முறை உடம்புல வெடிகுண்டு கட்டிக்கிட்டு போய் சூசைட் பாம்பர்ஸா இருக்கிறது, இல்ல துப்பாக்கிச்சூடு நடத்துறது, வாகனங்களை இயக்கி போய் இடிச்சு தள்ளி அந்த மாதிரி சேதம் விளைவிக்கிறது, ஹைஜாக் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கார்ல வெடிகுண்டை நிரப்பி அதுவும் டாக்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்களை வச்சு பண்றாங்க அப்படின்றப்போ இது சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப பெரிய அளவுல இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அதனால இந்த விசாரணை இன்னும் பெரிய அளவுல விரிவடையும். ஏன்னா மருத்துவர்கள் தான் தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு செக்மெண்ட்ஸ் என்ன ஆயிரும்னா ஒரு பேனிக்கும் ஆயிரும். நீங்க நிறைய இடங்கள்ல இருந்து இப்படியான மருத்துவர்களை கைது செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்படியான ரைடுகள் போகுது, சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்குன்னா பப்ளிக் மத்தியில ஒரு பேனிக் ஆயிரும். பார்க்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையுமே சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறதுக்கான ஒரு அபாயம் அப்படின்றதும் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதையும் தவிர்த்தாகணும். ஏன்னா தவறே பண்ணாதவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துல இருக்கிறாங்கன்றதுக்காகவே எல்லாரையும் அப்படி சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறது அபத்தமான விஷயம். அது அரசும் உணர்ந்துவாங்கன்னு நினைக்கிறோம். அதனால அது சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 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 பாதுகாப்பான முறையில அதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ தொடர்ந்து நிறைய கைது நடவடிக்கைகள். இதுல என்னன்னா செஷன் தொடங்க போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்னும் கரெக்டா 15 நாள் தான் இருக்கு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல நிச்சயமா பெரிய பெரிய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 15 நாளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ இதுல பண்ணியே ஆகணும். இதுல மூளையா செயல்பட்டவங்களை கைது செய்யறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. ஏன்னா இப்ப வரைக்கும் எல்லாருமே சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்படுறாங்க, அவங்க கிட்ட விசாரணை போகுது அப்படின்ற ரொம்ப ஒரு பிரைமரி ஸ்டேஜ்ல தான் இது இருக்கு. செஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இதுல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்காட்டி பொலிட்டிக்கல் ரீதியா பயங்கர அழுத்தமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பீகார் எலெக்ஷன்ஸ் இந்த சூடெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறம் இது சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப குறிப்பா இந்த குண்டு வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் டெல்லி மக்களினுடைய அந்த மனநிலை, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைன்றது எப்படி இருக்கு இந்த ஆஃப்டர் பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த ரெட் ஃபோர்ட் இன்னும் திறக்கப்படலை. அதனால அங்க பயங்கர யாருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே பேசினதுலயே சொல்லியிருப்போம், அந்த சாந்தினி சௌக் மார்க்கெட் எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு, அங்கேயும் பயங்கர டல்லா இருக்கு. நான் நேத்து அங்க போயிருந்தேன் அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கடைகள் எல்லாம் பெருசா திறக்கப்படலை.
பொதுமக்களும் நிறைய பேர் வெளியே வரக்கு பயப்படுறாங்க, வாகன ஓட்டிகள் அந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. வெறும் அங்க மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயுமே ஒரு விதமான ஒரு 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 தயக்கம், ஒரு விதமான பதற்றம் அப்படின்றது இருக்கு. தேவையில்லாம பொது இடங்களுக்கு போக வேண்டாம், கொஞ்சம் நம்ம தள்ளியே இருப்போம் அப்படின்னு நிறைய பாதுகாப்பு கெடுபிடிகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா நான் மெட்ரோவும் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்றதுனால முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு செக்கிங் தான் இருக்கும். இப்ப ரொம்ப தரோவா செக் பண்றாங்க, பேக் உள்ள கூட எல்லாமே செக் பண்றாங்க. வாகனங்கள் அப்படின்றதும் ரோட்ல போறப்ப வரப்ப எல்லாம் பக்காவா செக் பண்ணி தான் விடுறாங்க. ஸோ அந்த 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 கிரிப் அப்படின்றது சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழல் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. பொது இடங்களுக்கு போறதுக்கு மக்கள் தயங்கக்கூடியதையும் நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. ஒரு மாதிரி அச்ச உணர்வோட தான் இங்க இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அந்த உறுதி கொடுக்குறாங்களா, நீங்க தைரியமா வெளியில வாங்க அப்படின்றது, அந்த மாதிரியான உறுதி மக்களுக்கு கொடுக்கப்படுதா? இல்ல கொடுக்கப்பட்டதுன்னா கூட அரசாங்கம் நிச்சயமா அதை செய்வாங்க. இன்னும் அதுக்கான விஷயங்கள்லாம் இன்னும் எதுவும் வரல. ஆனா என்னன்னா அதுக்கு டைம் ஆகும். ஏன்னா டெல்லி வந்து இந்த மாதிரியான கலவரங்கள், இப்படியான தீவிரவாத தாக்குதல்கள், வன்முறைகள் இது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு 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 மாநிலம். நீங்க 1980கள்ல நடந்த அந்த சீக்கிய கலவரமாகட்டும், அதுக்கப்புறம் டெல்லியில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய கலவரம், 2020க்கு முன்னாடி நடந்த டெல்லி கலவரமாகட்டும், இப்படி இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கு. நாடாளுமன்ற அட்டாக் ஆகட்டும், நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்காகட்டும், நீங்க ஒரு இறுக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் தான் இது. இங்க மக்களுக்கு மறத்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இருக்கு நான் எங்களுக்கு எல்லாமே வெயிலா, பயங்கர வெயிலா இருக்கும். குளிர்காலமா பொல்யூஷன் வந்துடும். பாருங்க நான் பேசுறப்ப எவ்வளவு தூரம் இருமுறேன் பாருங்க. ஏன்னா வெளியே போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ அந்த அந்த அதோட அதோட நெகட்டிவிட்டி வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். பயங்கர பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடம். சுகாதாரமான தண்ணி இருக்காது. டெல்லி ஃபுல்லாவே சாக்கடை தான் ஓடுது. நீங்க உடனே சொல்லுவீங்க, என்ன இந்தியாவில இருந்துகிட்டு இந்தியாவோட தலைநகர் எவ்வளவு மோசமா பேசுறீங்க. நான் இங்கேயே வசிக்கிறேன்றதுனால சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல இருந்து ஒரு ஒரு 300 மீட்டர் போனீங்கன்னா யமுனை ஓடுது. ஒரு பெரிய வாய்க்கால்ல ஓடுது. ஆசையா இருக்கும் அங்க போய் குளிச்சு இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா பக்கத்திலேயே போக முடியாது. அவ்வளவு சாக்கடை நாத்தம் அப்படி ஓடக்கூடிய யமுனை, தூய்மையான யமுனை வந்து அவ்வளவு சாக்கடையா ஓடக்கூடிய இடம். இது டெல்லி ஃபுல்லாவே ஓடும். இந்த யமுனை வந்து டெல்லி ஃபுல்லாவே பறந்து விரிஞ்சு போகக்கூடிய. சோ இப்படி பார்த்து பார்த்து சுகாதாரமான காத்து கிடையாது, உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸான ஒரு இடம் கிடையாது, எப்போ இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இடம். அதனால இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து இது பழகி போச்சு, மறத்து போச்சு. சரி இது இப்படிதான் இருக்கும், ஏதாவது ஆகுதா போவோம், ஓகே இன்னைக்கு காலைல எந்திரிச்சிட்டோமா, சரி எந்திரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான இதுதானே தவிர ஒரு ஒரு புள்ளி விவரமே சொல்றாங்க, இந்த 8ல் ஒருத்தருக்கு வந்து ஆயுள் வந்து குறையுது டெல்லியோட இந்த மோசமான காலநிலையோட சேர்த்து இப்ப இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்களும் சேரும் பொழுது மக்கள் எப்படியான மனநிலையில இருப்பாங்க நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இல்ல குறிப்பா இந்த பாம் பிளாஸ்ட் விவகாரத்துல வந்து மத்திய அரசு வந்து சில விஷயங்களை வந்து அறிவிக்கிறதுல ரொம்ப தயக்கம் காட்டுறாங்களா? ஒருவேளை இது வந்து டெரர் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னா மீண்டும் ஒரு ஆபரேஷன் சிந்தூரை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்படும் அப்படின்ற ஒரு தயக்கத்துல இருக்காங்களா ஒன்றிய அரசு? அழுத்தம் நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு மக்கள் ஒரு அச்சத்துல உறைஞ்சு போய் ஒரு 6 மாசம் கூட ஆகாத சூழல்ல இன்னொரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா இந்த தீவிரவாத தாக்குதல் இதோட நிறுத்தப்படுமான்றதுக்கும் பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்ப கடுமையான குளிர்காலம் இருக்கக்கூடிய டைம். இந்த குளிர்காலம் இருக்கக்கூடிய டைம்ல வந்து அந்த பார்டர் ஏரியாஸ்ல வந்து அதிகமா வரக்கூடியது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்னோஃபால் இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் வரமாட்டாங்க. உள்ள அந்த தீவிரவாதிகள் ஊடுருவி வர்றது வந்து குறைவா இருக்கும். ஆனா அது முடிஞ்சு அந்த இது தொடங்குற நேரத்துல, சம்மர் தொடங்குற நேரத்துல நிறைய உள்ள வந்து ஊடுருவி வரக்கூடியது வந்து நிறைய இருக்கும். அப்போ வந்து மீண்டும் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது, பின்னாடியே நியூ இயர் பண்டிகை வருது, அதை தொடர்ந்து குடியரசு தின நிகழ்ச்சிகள் வருது, நாடு முழுக்க பண்டிகைகள், பொங்கல் உள்ளிட்ட எல்லா பண்டிகைகளும் வருது. இது எல்லாத்துக்குமே த்ரெட்டன் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அதனால ஒரு ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு அட்டாக் நடந்துச்சுன்னா மீண்டும் கேள்வி எழுப்புவாங்க. மக்களும் ஒரு 2-3 தடவைக்கு ஓகே அரசாங்கம் ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க. தொடர்கதையா இருக்கும் பொழுது மக்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்கட்சிகள் கேட்கறத விட மக்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அரசு கிட்ட ஒரு அழுத்தம் அப்படின்றது வந்துடும். ஆனா இந்த தீவிரவாத தாக்குதல்னு ஏன் முதல்ல அறிவிக்காம இருந்தாங்க? அதுக்கு ஏன் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 12-14 மணி நேரம் ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாருக்குமே கிளாரிஃபை ஆகல. உண்மையாலுமே அது வந்து தீவிரவாத தாக்குதல் தானா இல்ல ஆக்சிடென்டா ஏதாவது ஒரு ஆயிடுச்சா அப்படின்னு.
அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து அது நடந்ததுக்கான பேட்டர்னு எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுதுதான் பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்றாரு. ஏன்னா அவரும் அன்னைக்கு வந்து இந்தியாவில இல்ல, அவர் பூட்டான் போயிட்டாரு. ஸோ அங்க அரசு நிகழ்ச்சிகள் இருக்கிறப்போ அவரால் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் கலந்துக்கவும் முடியாது. அவர்கிட்ட ஏன்னா ஒரு தகவலை சொல்றதுக்கு முன்னாடி ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் சொல்லணும். சர்வதேச அளவுல பெரிய பிரச்சனையாகும். நம்ம உட்காந்து போன்லயோ வீடியோலயோ பேசுற மாதிரியான விஷயம் கிடையாது. பிரைம் மினிஸ்டருடைய வார்த்தை அப்படின்னும் பொழுது சர்வதேச ரீதியிலான அழுத்தம் அப்படின்றது அதுல நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் அவங்க வந்து உண்மையின் நிலவரம் வரட்டும், பொறுமையா வரட்டும், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா துப்பாக்கி சூடுனா நம்ம இம்மீடியட்டா சொல்லிடலாம் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. இப்ப டெல்லியிலேயே வசிப்பூர்னு ஒரு இடத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் டயர் வெடிச்சிருச்சு. மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா பாம்பு பிளாஸ்ட் நினைச்சிட்டு எல்லாம் பதறி அடிச்சு ஓடிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயம்னா நம்ம ஓகே அது வெறும் கார் டயர் தாங்க அப்படின்னு. இப்ப இதுவும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா இருந்திருக்கலாம்ல. அதனால வெயிட் பண்ணாங்க. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப எல்லாமே தெளிவாயிருச்சு. ஊடகங்கள் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஊடகங்கள் இருக்கு, சோசியல் மீடியாஸ் இவ்வளவு இருக்கு, நிறைய அனலைஸ் பண்ணி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லை, அவங்களுக்கு அந்த கால நேரமே கூட இப்படி வெளியே நிறைய வந்துருச்சு அப்படின்றதுனால தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த விவகாரத்துல வந்து மதம் சார்ந்த விஷயங்கள் நிறைய சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதை அணுகுவாங்களா, மத ரீதியா இருக்குமா அப்படின்ட்டு? இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுதுன்னா அது சம்பந்தப்பட்டதுல எல்லாருமே வந்து அந்த மதத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வேற மதத்தை சேர்ந்தவங்களும் உதவியாகவும் இருக்கலாம். ஏன்னா பணம் கொடுத்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க கொள்கை ரீதியா பண்றது வேற, சின்ன சின்ன உதவிகளை, ஒரு கார் டிரைவரா இருக்கலாம், பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒரு கார் டிரைவர் வரலாம், அது யார் வேணாலும் வரலாம். ஆனா அவங்களும் வந்து அந்த கான்ஸ்பிரசில இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இப்ப அந்த வீடு வாடகை கொடுத்திருப்பாங்க, அந்த வீட்டோட உரிமையாளர் ஒரு வேற ஏதாவது மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். சந்தேக வளையம்னு வரும் பொழுது அவங்களும் அந்த கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள வந்துருவாங்க. சந்தேகம்னு வந்துருச்சுன்னா யாரா இருந்தாலும் வருவாங்க. அவங்களோட போன்ல பேசின ஒரு நபரா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒமர் என்ற அந்த நபர் தான் அந்த சூசைட் பாம்பரா இருந்திருக்கிறான். அவன் ரோட்ல வர்றப்போ 4-5 பேர்ட்ட பேசியிருக்கிறான், ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆள்கிட்ட நின்று பேசியிருக்கிறான் அப்படின்னா அந்த நபர் யாரு, என்ன பேசலான்றது கேட்கணும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அது யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம். அவங்க கிட்ட ஆரம்ப கட்ட விசாரணை அப்படின்றது நிச்சயமா நடத்தப்படும். அது இந்த மதத்தை சேர்ந்தவங்க, ஓகே அவங்க குறிப்பிட்ட மதத்துக்கிட்ட தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா இது சம்பந்தமா இருக்காது அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணி போவே மாட்டாங்க. ஏன்னா பணத்துக்காக எந்த விஷயமும் நடக்கலாம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது மதம் சார்ந்த விஷயங்களை ஏஜென்சிஸ் பார்க்க மாட்டாங்க. பொலிட்டீஷியன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு செகண்டரி லெவல்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அது சம்பந்தமான அவதூறு கருத்துக்களையோ விஷம கருத்துக்களையோ சோசியல் மீடியால பண்ணலாம். ஆனா ஏஜென்சிஸ்ன்னு வரும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களா இருக்காது. அப்பாற்பட்டு எல்லாத்தையுமே அவங்க சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. எல்லாமே அந்த மாதிரியான நடைமுறையா தான் இருக்கும். நிச்சயமா மின்னம்பலம் நேருக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதிலமைக்கு நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.